அமெரிக்க வரலாற்றில் திருப்பங்களை ஏற்படுத்திய அதிபர்களில் மிக முக்கியமானவரான ஆபிரகாம் லிங்கன் தேர்தலில் ஜெயித்த தினம் இன்று. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு வரலாற்று பக்கத்தை உருவாக்கியவர். தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் அமெரிக்காவில் நடந்த சிவில் வாரை முடிவுக்கு கொண்டு வந்தவர். அமெரிக்காவின் கருப்பு அடையாளமாய் திகழ்ந்த கருப்பின மக்களின் அடிமை முறையை ஒழித்தவர். பல சரித்திரங்களை செய்த ஆபிரகாம் லிங்கன் அதை செய்வதற்கு கடந்து வந்த சவால்கள் எத்தனையும். அதில் முக்கியமானது அவருடைய தேர்தல் வெற்றி. 4 முறை தேர்தல்ங்கிறது அவருடைய தேர்தலில் நடந்துச்சு. ஜான் சி பிரெக்கன்ரிட்ஜ், ஜான் பெல், ஸ்டீஃபன் ஏ டக்ளஸ்னு 4 பேர் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டாங்க. ஆபிரகாம் லிங்கன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது எல்லாத்தையும் தன்னுடைய திறமையாலையும் கடின உழைப்பாலையும் கடந்து வந்தவர் ஆபிரகாம் லிங்கன். வெறும் 40% ஓட்டுகள் தான் அவருக்கு விழுந்தது. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல அவருக்கு ஒரு வெற்றி கூட கிடைக்கல. ஆனாலும் கடைசி புள்ளியில் வெற்றி பெற்று அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆபிரகாம் லிங்கன். அவருடைய வெற்றியை அந்த சமயத்திலே படுபயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. ஏகப்பட்ட பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா அமெரிக்க வரலாற்றில் அவர் செய்தது மிக பெரும் சாதனை. அப்படி உலக வரலாற்றிலேயே தனக்கான ஒரு தனியிடம் பதிக்க அமெரிக்காவின் 16வது அதிபராக ஆபிரகாம் லிங்கன் 1860 தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் இன்று.